ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் வச்சு எப்படி வாழைக்காய் புட்டு செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதில் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நான் ஒரு 4 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த வாழைக்காவை நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பச்சை கலர் தோல் மாறி இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ரொம்ப வேக வச்சா புட்டுக்கு சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தோல் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு துருவலில் வச்சு நம்ம துருவி எடுத்துடலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துடலாம். ஈஸியாக நம்ம துருவிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். துருவினதுக்கு அப்புறம் நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இந்த கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை உளுந்தை காட்டிலும் கருப்பு உளுந்து தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருப்பு உளுந்தை 2-3 நிமிஷத்துக்கு நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன் ஊற வச்சுருக்கிறேன்னா, இப்படி ஊற வச்சு நம்ம போட்டு வதக்கும் போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாயில் கடிபடாமல் நம்ம குழந்தைகள் பெரியவங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கிடலாம். அது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிடலாம். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு அது கூட துருவி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காவையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வாழைக்காவை நம்ம வேக வச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கிட்டு கடைசியாக நான் ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான வாழைக்காய் புட்டு ரெடி. இது வந்து காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.